நுரையீரல் வந்து சுருங்கிடும், அட்டலாக்டாசிஸ்னு சொல்கிறது. அப்புறம் நுரையீரலில் கபங்கட்டி நிமோனியா அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் நிறையா உண்டு. அண்ட் தென் ரத்த குழாயில் வந்து ரத்தக்கட்டு கட்டி டிவிடின்னு சொல்லுவாங்க, அது வந்து டிஸ்லாஜ் ஆகி பல்மரி எம்பாலிசம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் நிறையா உண்டு. ஸோ பேஷண்ட் வந்து மூவ் பண்ணலாம், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து எந்திரிச்சு நடக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி அவங்களுக்கு நிறையா இருக்கும். 80% ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த இம்மொபிலைசேஷனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து உங்களை வந்து எந்திரிச்சு நடக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை டு வாக் அரவுண்ட் யோர் பெட்டு சுற்றினாச்சு நீங்கள் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னம்னா புவர் நியூட்ரிஷன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்க்கு யூஸ்வலாகவே அனஸ்தீஷியா மெடிக்கேஷன் கொடுக்குறனால கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் இருக்கும். அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் கடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஈட். ஏன்னா சாப்பிட்ற நியூட்ரிஷன் தான் போயிட்டு உங்களோட உடம்ப ஹீல் பண்ணும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் இன்டேக்கு நியூட்ரிஷனை வந்து டிலே பண்ண உங்களோட ரெக்கவரி வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பெயின், மூவ் பண்ணாமல் இருக்கிறது, நியூட்ரிஷன், இதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ப்ரோட்டோகால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ERAS அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ யூடியூப்பில் ஒன்று போடுறேன், பார்ப்போம். பாய்.